2024 வருடம் ஆனி மாதம். ஆமா. அம்மாளுக்கு முதல் திங்கள் செவ்வாய். ஆமா. சீரும் சிறப்புமாகவே கொடை விழா என்ற பெரு விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, வைகாசியில கடைசியில கால் நட்டியாச்சு, முளைப்பாரி 8 நாள் போட்டாச்சுல. இந்த கங்கா பார்வதி சந்தனமாரி. ஆமா. உச்சினிமா ராணியம்மா வண்டிக்கார வைரவசாமி முத்துப்புரியவன் ஒய்காட்டு சுடலை அமைந்த இந்த ஆலயத்திலே ஆமண்ணா முக்குழுக்கோர் வம்சத்திலே அம்மா முக்கியமான நிலையம் பெற்று இருக்க. ஆமா, நம்ம மரவருடைய கோட்டையில 2024 வருட காலம் சீரும் சிறப்புமாகவே கொடை விழா பெரு விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா, வனத்திலேயே போய் மேஞ்சாலும் இனத்தோட நம்ம வில்லு வரணும், நம்ம தேவமார் வில்லு தான் வரணும்னு கொண்டாந்துருக்கு 3-4 வருஷமா. இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில இதற்கு முன்னாலே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் பாடியிருக்கலாம். ஆமையா, இருந்த போதிலும் என்ன உங்கள் வீட்டு குழந்தை நான் சிறியவில்லை. ஆமா, என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி, ஆமா, என் சிற்ற அறிவுக்கு ஏற்றபடி நான் பாட வந்துள்ளேன். ஆமா, ஏமனா இல்ல ஒருவரை போன்று ஒருவர் பாட முடியாது. நாங்க 6 பேருமே பழைய வில்லுப்பாட்டு, பழைய மண்குடம், உடுக்கு, தாளம் இதை வச்சுதான் பாட வந்திருக்கோம் அம்மனுடைய திருப்புகளை. கற்றதை கைமணளவு என்பார். ஆமையா. கல்லாதது உலகளவு என்பார். யாமனா இப்போ கம்ப்யூட்டர் காலம் வந்ததுதான். ஆமா, யாரு வில்லுப்பாட்டு யாரு கதை படிக்க, அதானே நம்ம ஊர்ல தான் நான் கதை படிக்கணும்னு சொல்லி ஒரு 3 ஆண்டு காலமாக. ஆமா, மத்த எல்லா பக்கமும் இப்ப கொஞ்ச நேரம் பேருக்கு ஆளு கலரா இருக்காளா, படம் இருக்கா, நல்லா இருக்காளா, கைய ஆட்டுதாளா, வயசு 25க்குள்ள இருக்கா. இதுக்கு முன்னால அண்ணாடி மாதிரி பூரா இந்த அண்ணாச்சி கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இந்த கருப்பு கலர்ல தான் பொம்பளை பூரா அண்ணாடி இருப்பாங்க. ஆனா அண்ணாடி பாட்டு எப்படி இருக்கும், குரல் வளர்ந்தா மயிலும் குயிலும் பூனை மாதிரி கேட்டிருக்காங்க அந்த காலத்துல. அம்மா, இதற்கு முன்னால அண்ணாவி வில்லு பாட்டு எப்படி இருக்கு, அண்ணாவி சவுண்ட் எப்படி இருக்கு, கதை எப்படி இருக்குன்னு பார்த்த காலம். கதை தானே மெயினா இருக்கணும். இப்ப ஆளு படம் இருக்கா, சோக்கா இருக்காளா, சிவப்பா இருக்காளா, நல்லா அண்டா குண்டா தவிட்டு, வயசு 25 இருக்கா, ஒல்லியா இருக்காளா. இதுக்கு முன்ன கரகாட்டம் பார்க்கும் போது கரகாட்டக்காரிய காமிங்க, போட்டாவை காமிங்கன்னு சொன்ன காலம் இருந்தது. வில்லுக்கு பொன் போட்டுக்கிட்டு உங்க போட்டாவை அனுப்புங்களேன், என்ன பொண்ணா பார்க்க போறாங்க. பாத்தியலா வில்லு பாட்டு தெய்வத்தின் திருப்புகளை தான் நாமல் படிக்க வந்திருக்கோம். கங்கா பார்வதி எங்க இருந்து எங்க வந்தா அந்த கதையை தானே கேட்கணும். ஆமா, இந்த அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில ஆமா, இந்த கங்கா பார்வதி சந்தனமாரி உச்சினி மகாரி அமைந்த இந்த ஆலயத்திலே இந்த பெரும் 21 கூட்டுறவுமே இருக்கு இந்த அம்மா ஆலயத்துல. இன்றைக்கு அம்மாளுக்கு திங்கட்கிழமை. ஆமா, குடியழைப்பு பூசை. குடியழைப்புனா என்னவோ? குடியழைப்பு பூசை என்றால் முதலாகவே எந்த வில்லுப்பாட்டுக்காரனும் சாஸ்தாக்கே பாட வேண்டும். ஏன் அப்படி சொல்லுதீங்க? கலி உலகத்திலே ஆமா அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே, ஆமா, ஆணுக்கும் பிறந்தவர் ஐயனார் ஒருவர் மட்டுமே. அவர் ஒருவர் தான். அதனால்தான் ஐயனாருக்கு மட்டுமே முதலாகவே பாடுகிறார்கள். சரி, அந்த ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்திற்கு வருமா. சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் ஆலயத்திற்கு வரும் என்று ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த குடியழைப்பு பூசையிலே ஆமா சாஸ்தா கதையை பாட உள்ளோம். ஆமண்ணா, நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம். ஆமா, ஒரு ஆளுக்கு பிடிக்கலாம், ஒரு ஆளுக்கு பிடிக்காது. ஏமன்னா வில்லு பாட்டு வந்து அந்த அக்கா ஒன்னிய சொல்லலையா, இந்த அக்கா வேற எனத்தையும் ஒன்னைத்தான் சொன்னாவே உன்னை தப்பிக்க முடியலன்னு கொஞ்சம் காட்டி மறைச்சு பேசுறாங்க. அதான் கேட்டேன். நாங்கள் பாடும் பாட்டிலே பழுது குச்சம், சொல் குச்சம், இசை குச்சம், சாரீர குச்சங்கள். ஆமா, ஏமன்னா சாரீத குற்றம் நாங்க பல ஊரும் போய் பல ஊர் தண்ணி சாப்பிடுதாள். ஆமா, நாங்க 6 பேரும் உங்க பிள்ளைங்க தான். உங்கள் சொல் பின்னால் இருந்தாலும் பின் சொல் முன்னால் இருந்தாலும் ஆமா 6 மணி 100 லட்சம் எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கோங்க ஐயா. கேட்டுக்கொண்டு பாதி மணி மான் மலுகோ ஆமாமையோ கையோடு பாம்பணிந்து ஆமண்ணா பார்வதியை மனம் புரிந்த ஆமாவையா ஆதி சிவன் முகமது கலிதமாகி
ஆமோ அச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த அர்ச்சுதன் எம்பெருமாள் இருகரத்தினால் ஏந்த மேதினியில் ஆமா ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக வந்து உதித்த கருமஞான புத்திராதிகளாக கர்மசாஸ்தா கதை விவரமாய் எடுத்து சொல்வோமே அது தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே தானாகிய பொண்ணு வெள்ளி ஐயோ கைலாசத்தே அந்த கற்க சிவமாளாடு ஆதி வெள்ளியனோம் கைலாசத்தே அருணோட பார்வதியும் கொலுவீர்ந்தாள் இந்திரலோகமெனோ ரமலோகத்தில் இந்திரன் இந்திராணி கொலுவீர்ந்தாள் சத்தியலோகமெனோம் தவளாலே சதர்முகன் சரஸ்வதியும் வளரும் வைகுந்தங்களமாரிலே வளரும் வைகுந்தங்களமாதிலே மாயவன் பச்சமலை சிவியம் அங்க 33 தேவர்களா அங்க 40,000 கோடி மார்களா அகத்தி சரோடு புலதியரோ அழகு கலை போட்டு மாமோனியோ யானை முக தொந்தி கணபதியோ கப்பனாறு முகத்துடனே வேல வேணும் சுடர்வோடி வில்தனில் நாரதனா சோதி மார்க்கண்டையன் கொடுவிருந்தா நந்தி படைகளோடு பூதேகனா 4 லட்சம் கோடி படைகள் சுடர்வோலி விதனில் நாரதனா சுடர்வோலி விதனில் நாரதனா அங்க சோதி மார்க்கண்டையன் கொடுவிருந்தா கொலுவிருந்தா அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதி ஆமோ யார் யாரெல்லாம் ஒளி தந்தாரனா யார் யாரம்மா ஆலயத்தின் சூரியனா ஆலயத்தின் சூரியனா அன்புலி கதிரனா ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கதவி கொள்வேண்டா
ஆடுவாளா ரம்பையவா ஆடுவாளா நாட்டியக ஆடுவாளா ஊர்வலியா ஆடுவாளா உல்லாசமா ஆடுவாளா ஏழையா ஆடுவாளா மிருதங்கம் ஆடுவாளா சரஸ்வதி ஆடுவாளா சரஸ்வதி ஆடுவாளா சங்கீதம் ஆடுவே அரே 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 அப்பேர்பட்ட இறைவன் மாளக்கூடிய கைலாசபதியின் ஆமா சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் காலாருடன் ஆமையோ காலாகரன் தாமத கண்ணன் கங்கண்ணன் திருநீரன் தில்லை அம்பலன் ஆமோ திருநீல கண்டனாகிய சிவபெருமா ஆமண்ணா யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு ஆமா சக்தி உமா பார்வதியோடு சிவ கைலாயிலேயே ஆண்டவன் சிவபெருமான் கொலியிருக்கிறார் அவர்கள் எல்லாம் கொலுவிருக்கா கைலாசத்தில் கடவுள் பகவான் கொலியிருந்து ஆமா 14 உலகங்களையும் ஆமோ 224 புவனங்களையும் ஆமா 7 சத்தாசாரங்களாகிய கடல்களையும் கடவுள் படைத்தார். ஆமா அது மட்டுமா என்ன மரம் செடி கொடி பயிர் புல் போன்ற இலைத்தாவரம் தாவரங்கள் ஆடு மாடு கன்று காளைகளோடு ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களையும் சிவன் படைத்தார். படைத்தா மானிட மனுக்களை எதற்காக பகவான் படைத்தார்? எதற்காக இதோ பார்வதி அம்சத்திலே இருக்காளே அம்மா கெங்கா பார்வதி, ஆமா ஆமா இவளை வழிபடுவதற்காகவே நாமளை பெற்றெடுத்த ஆமா தாயகம் படைத்து இந்த தாய்மாரெல்லாம் படைத்து அந்த சிவன் அம்சத்திலே இருக்கிறாரே ஐயா உள்காட்டு சுடல ஏ சொடலே அந்த மாயாண்டிய வழிபடுவதற்காகவே நாமளை பெற்றெடுத்த ஆமா தந்தையமும் படைத்துள்ளார். படைத்துள்ளார்கள் மானிட மனுக்களுக்கு ஆமா ஆசைகள் 3 அறிவு 6. 6 அறிவு 3 ஆசை. ஆசை என்ன ஆசைலாம்பா? ஆசை வந்து மண் ஆசை, சரி, பொன் பொருள் ஆசை. 3வது ஆசை இருக்கு பாத்தீங்களா, என்ன ஆசை? அதுதான் பெண் ஆசை. பெண் ஆசை இல்லாதவன் வேறு உலகில் உண்டா? கிடையாது கிடையாது. மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை, ஆமா 3 ஆசை கொண்ட மானிட மனுக்களையும் சிவன் படைத்தார். மொத்தம் 9 தத்துவத்தை படைச்சிருக்காரு நம்ம மனுஷங்களுக்கு. அப்படியா? என்ன தத்துவம்பா? 6 அறிவு, சரி. 3 ஆசை, எல்லாம் சேர்த்து மாமான்னு கேளு. 3 ஆசை, 3 ஆசை, 6 அறிவு, இது இத்தனை சேர்ந்து 9 தத்துவத்தை நம்ம மனுஷங்களுக்கு படைச்சிருக்காங்க. 6 அறிவுல கடைசி ஒரு அறிவு கொடுத்திருக்கான், பகுத்தறிவுன்னு. அப்படியா? பகுத்தறிவுனா இந்த இருக்கா பத்தியலா கங்கா பரமேஸ்வரி அம்மா, இவாளை கையெடுத்து தாயே நானும் வாழ நான் பெற்ற செல்வங்களும் வாழ்க அப்படின்னு கும்பிடத்தான் இந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கான். 3 ஆசையும் நிதானத்தோடு ஆசைப்படணும். அப்படி படைத்த மனுக்களை காத்து ரசிக்க ஆமா 14 உலகங்களையே சிவன் 3 உலகை முக்கியமாகவே படைத்தார். அது எந்த உலகம் எல்லாம்? அதலை சுடலை ஆதி பாதாள உலகம். அதலை என்றால் என்னவோ? அதலை என்றால் ஆதி பாதாள உலகம். சுதலை என்றால் நாமல் இருக்கக்கூடிய மத்திய லோகம். பாதாள உலகம். நாமளுக்கும் கீழ் ஒரு உலகம் உள்ளது. எடுத்தாடா ஏ கட்டக்காரா, மம்போட்டி எடுத்தா இதுக்கு கீழே ஒரு ஊர் இருக்கான், போய் பார்த்துட்டு வா. நிலா வெட்டி பார்த்தா கீழே பார்க்க முடியுமா? முடியாதா? புழுவு நீனே புளிட்டு தானே இது. ஏய் தோண்ட தோண்ட பாதாளத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிடா. புழு வரும்னா சின்ன பிள்ளைய சிரட்டிட்டு மண்ணை தோண்டினாலே வந்துடும். ஆமா அப்படி இருக்கு. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் யார் வந்து வருகிறார்? யார் யார் ஐயா? ராஜுதண்டா 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 பாதாள உலகத்திலே உலகத்திலே தீர்க்கும் ஆதி பாதாள உலகத்தில என்னம்மா வல்லரக்க ராஜு என்பவன் ஆமா வல்லனுக்கும் இரத்த கண்ணின் பெண் கொடைக்கும் பிள்ளையாக பிறந்த தவத்தில் கிடைத்த மகனாகிய வல்லரக்க ராஜுடன் வல்லரக்கனுக்கு அவனுக்கோ வயது 16 ஆகிவிட்டது. 16 வயசுல என்ன செய்யலாம்? ரஜிமுக வர்ணனுக்கு நாளுக்கு நாளாக வயசாகிக்கிட்டே இருக்கு. ஆமா ஆண்டு ஒன்று போனா ஒவ்வொரு வயசு கூடுது. அவனுக்கு வயசாகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன
சொத்து சுகமா என்னமோ இருந்துச்சுன்னா பிள்ளை பேர்ல மாத்தி கொடுத்துரும். ஆமா, அது இப்ப உள்ள காலத்துல சீக்கிரம் மாத்தி கொடுத்துடணும். மாத்தி கொடுக்கலன்னா மாத்தி கொடுக்கறதையும் ஒண்ணும் இல்ல. என்ன சொத்து சுகத்தை அம்பட்டையும் பிள்ளை கையில கொடுத்துட்டாலும் பிள்ளை கைய பார்க்கணும். பிள்ளை கஞ்சி ஊத்த மாட்டான். ஊத்துவானா ஊத்த மாட்டானா நம்ம மருந்து வச்சு கொண்டு போடுவோம். அப்படியா? நல்ல பிள்ளைய அப்படி செய்யாதுல. எந்த பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளை தான் தாய் தாப்பன இப்ப பாக்கு. அதான நம்ம கையில 10 ரூபாய் இருந்தா நம்ம தலை மண்டை எடுத்து வருதாலும் யார் கையில 10 ரூபாய் கொடுத்து காட்டு தண்ணி இறங்கி குடிச்சிட்டு வருது. அதுக்கு தானே இப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் வருதுல. என்னது 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் வரணுங்களா? எல்லாருக்கும் வருது, உனக்கு வரலையா அப்படிங்க. என்னது 1000 ரூபாய்? எல்லாரும் போயிட்டால நீ போகலையாம்பா. கோயிலுக்கு வாவகுளத்துல இருந்து வில்லு வந்திருக்கலாம், வில்லு பார்க்க போகலையா? அப்படியா? அதனால் இந்த ரஜிமுகாவர்ணன் மகனாகிய வல்லாரக்க ராஜோதனுக்கு வயது 16 விட்டது. ஆமா, நாமளுக்கோ நாளுக்கு நாளாக வயதாகி கொண்டிருக்கிறது. அதனால் தன் மகன் வல்லரக்கனுக்கு ஆமா நாட்டை ஒப்படைக்க வேண்டும். வேணுமில்ல? நாட்டை ஒப்படைக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? அவனுக்கு வீட்டு பொறுப்பு இருந்தா தான் நாட்டு பொறுப்பு வரும். ஆமா, வயசு 16 ஆகிட்டது. ஆமா, கல்யாணம் முடிச்சு வைப்பமா. ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா தான் வீட்டு பொறுப்பு இருக்கும். சரி, அதான் தாய் தாப்ப சொல்லுவான், சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன சீக்கிரம் உனக்கு ஒரு கட்டையை போடணுமா. என்ன கட்ட? கால் கட்ட. காலை கட்டி போடணும்னா என்ன செய்யலாம்? தம்பி அப்படியே அக்னி ஆகத்த ஐயர் வியாதியர் வளர்த்துட்டு போயிட்டா நீ தூர போ தம்பி. ஆமா, அதனால் சரி, அரக்கனுக்கு மனமுடித்து பார்க்க வேண்டும். ஆமா ஆமா ஐயா, மனமுடிக்க. ஆமா, அம்மா மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து மனமுடித்தார்கள். ஆமா, பண்ணினா சரியான பண்ணிதான். பண்ணியா? வேற என்னையா? பவளக்கண்ணி. பவளக்கண்ணி. அந்த அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை கொண்டு வந்து ஆமோ பலரக்கனுக்கு மனமுடித்து வைத்தார்கள். ஆமா ஐயா, அந்த மனமுடித்த நாட்டையில ஆமோ அந்த ரிஜுமுகாவர்ணன் நாட்டையே ஒப்படைத்தார். ஆமா, சாமி என் மகனே வல்லரக்கா, நாடுகளா உன் பொறுப்பு, நரகனல்லா உன் பொறுப்பு, அழகன் முகிதமும் உன் பொறுப்பு, உலகம் எல்லாம் உன் பொறுப்பு, கண்ணையினை காப்பதை போல், கண்ணையினை காப்பதை போல் மகனை காத்தருளாய். அப்படி உபடைத்த வியாழையில வல்லரக்க ராஜுவனோ பட்டமது சூட்டும் போது பகவான நினைக்கலைய சிம்மாசனம் அமரும் போது சிவன நினைக்கலையோ நீர் பூசலையே புசிக்கா. ஆணவம் வருது. ஆமா, சிம்மாசனம் ஏறும் போது அரக்கனுக்கு சிவனை நினைக்கல, திருநீர் பூசல. பகவான் நினைக்கல, அவன் பஞ்சாட்சரம் அணியல ஐயா. அது மட்டுமா? என்ன அரக்கனுக்கு ஆமோ பட்டம் சூட்டும் பொழுது ஆமா 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து அரக்கன்களுக்கு 9 நவ படியாக போட்டார். ஆமா, அந்த 9க்கு குப்புற போட்டையில 8 படியவே பையன் மிதித்தான். சரி, அந்த 9வது படியவே ஓங்கி மிதித்தான். அவன் ரேசா மிதிக்கலாமல. 9 நவக்கிரகமும் யாரு? அவங்க எல்லாம் யாரு? அந்த 9வது படிய மிதிச்சான என்ன என்ன சனி பகவான கொண்டு வந்து குப்புறப்பட்டாங்க. பாத்தீங்களா? 2 வருஷத்து ஈசன் பெரிய ஈசன் இல்லையா? அதுக்குத்தான் சொல்லியிருக்கான், எந்த கோயிலுக்கு போனாலும் சாமிக்கு முன்னால நின்னு கும்பிடலாம். சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனோம்னா எதுக்கு நின்னு கும்பிடக்கூடாது? என்ன சொல்லி கும்பிடணும்? காகையேறும் தம்பிரானே, உனை நாள் மறவாதிருக்க எமை நீ பிடிவாதிருக்க வேண்டும். யாரு பார்வை இருந்தாலும் அந்த 2 எழுத்துக்கார பகவான் பார்வை ஆகவே ஆவாது. இருக்கலாம். அந்த 2 எழுத்து ஈசன் நினைச்சா வாழையும் வைப்பான், தாழையும் வைப்பான். ஆமா, பொங்கும் சனி, ஏறும் சனி, இறங்கும் சனி. ஆமா, அந்த பகவான் நினைச்சாமனா இறங்கும் சனியில போய் இந்த கட்டக்காரன் ஒரு பைக் எடுத்துக்கு இருக்கும்.
என்னதுப்பா? சட்டக்காரன் ஆ, இறங்குங்கனில போய் ஒரு பைக்க எடுக்கலாமா? அது இல்ல. போலீஸ்கார பிடிச்சு அத்தியூத்துல பிடிச்சு போவாங்க. அவனுக்கு இந்த மாதிரி யார் காலமே வந்திருக்கு. அவன் இனிமேதான் யாரு காலம் கல்யாணம் முடிக்கிட்டு இருக்காங்களா? அவன் ஆனா வாரேன்பா கோடு போட்டுருவானே என் தம்பி. அதனால அப்பமே பிடித்தான் அரக்கனுக்கு 6.75 அரைங்காலும். எத்தனை எத்தனை 6.75 அரைங்காலம் எத்தனைப்பா? 6.75 அரைங்காலும் 6.5. 6.75 அரைங்காலம் 6. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச? நான் எங்க டீச்சர் பொன்னம்மா டீச்சர்ல படிச்சிருக்கேன். அப்ப நல்லா தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதான் கேட்டேன். தம்பி குடத்துக்கார தம்பி, என்ன 6.75 அரைங்காலம் எத்தனைப்பா? பத்தியலா? இவன் தான் நல்ல பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கான். அவன் நல்ல டீச்சர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்பமே பிடித்தான் அரக்கனுக்கு 6.75 அரைங்காலம். ஆமோ எது பிடிக்க போறா? எது பிடிக்க போறா? கிடத்த போறா சனி எனது பிடிக்க போறா? சனி எனது போறா சங்கட தடைய போறா. போர் போர் தச்சுமே அப்படி ஒப்படைத்த வேலையில பாதாள உலகத்தில உலகத்திலா ஆண்டு வரும் நாளையில நாளையிலா 12 வருட காலம் பஞ்ச வந்து சேர்ந்துரையா சேர்ந்ததையா நாளை உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் நாயகர தோத்த பஞ்சம் ஆற்ற பஞ்சம் மாக்க உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவன தோத்த பஞ்சம் ஆற்ற பஞ்சம் ஆளை தும்பி தலைகளவு பஞ்ச இல்லையா வேற கொடுத்து பக்கீர தின்னவன் பதையும் பொறுமையான உப்பில்லா கஞ்சியது ஆதார உலகத்தில தங்கம் கிடைக்கலையா தமிழர்களும் கிடைக்கலையா என்னைக்கு ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ ஆமா அன்னைக்கே ஆதிபாலான உலகத்தில் பஞ்சம் வந்து சேர்ந்தது. பஞ்சமே பஞ்சம் தலையை விரிச்சு போட்டு ஆடுத. தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கும், தவிடு கிடைக்க மாட்டேங்குது. தவிடே கிடைக்கல. அப்பேற்பட்ட பஞ்சம் வந்த பொழுது ஆமோ மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பகுதி கொடுக்கலையா பணிந்து யாரும் நடக்கலைய கொண்டு கொடுக்கலைய பணிந்து நடக்கலைய எப்படி முடியும்? முடியாதுல. நாடு செழிச்சு ஊரு செழிச்சு இருந்து நல்ல மழை பெஞ்சு கையில வருவா இருக்கணும்ல. விவசாயம்லாம் விளைஞ்சாத்தானே விளைஞ்சாதான் வில்லுக்கு 10-50 வரி போட முடியும், ஆத்தாளுக்கு கொடை கொடுக்க முடியும். தாயி என்ன இந்த ஆண்டு பாப்போம் ஏமனா கொஞ்சம் காடு கரலாம் விளையல, அதனால அடுத்த வருஷம் 10 ரூபாய் சேர்த்து தாரேன். ஆமா காடுகளை விளைஞ்சு மக்கள் கையில செழிப்பா இருந்தா ஊர் குளத்துல 5000 வழிபட்டாலும் யாரும் பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் நாடு செழிக்காம ஒரு 2 வருஷம் மழை பெய்யுச்சுங்களேன், மழையா தண்ணியா இருக்கா? மழை இல்ல தண்ணி இல்ல ஒண்ணு இல்லையே. சும்மா ஒரு மேலத்தான் அடிச்சு சும்மா ஆட்டாளு ஒரு சோறு வந்து தீபாவளி காமிச்சிட்டு போங்கப்பா. அல்லையா அல்லையா துளுமாவா இல்லையா துளுமா கொடு. அதனால் யாவரும் ஆதி பாதாள உலகத்தில் பகுதி பணம் கொடுக்கல, பணிந்து யாரும் நடக்கல. இறைசா பணம் கொடுக்கல, ஏவல் பணி கேட்கலையா. அரக்கன் பணப்பெட்டியை திறந்து பார்க்கான், பணமெல்லாம் காலியா இருக்கு, கஜானா புல்லாம் காலியா செய்யா. அதனால அரக்கனானவன் ஆமா யாரை அழைக்கான் தெரியுமா? யாரு பாருமில்ல மந்திரிங்க மந்திரிங்க ஒன்று சொல்ல கேளும் தேசமில்லா அரக்கனுமே சொன்ன போது ஆமா தலையாரே ஆமா என்று சொன்னது போடம்மா அடிக்கார
தந்துனன் தந்துனன் அவரோ பகுதி வணங்கி தேச மக்களிடம் சென்று மந்திரி தலையாரிகள் பறையோசை அடித்தார்கள். ஆமா ஆமா, பறையோசை அடித்த போது அந்த 56 தேச மக்களும் வந்து நின்று என்ன சொன்னாங்க? ஐயா மந்திரி தலையாரிமார்கள், நீங்கள் பறையோசை அடிக்கக்கூடிய விவரம் என்ன விவரம்? என்ன விவரம்? 56 தேச மக்களே, ஆமா, அசுரகுல மன்னனாகிய உங்களிடம் பகுதி பணம் வாங்கி வர சொன்னார். அதுதான் நான் ஏவல் பிள்ளை கேட்கக்கூடிய மந்திரி வந்திருக்கிறேன். பகுதி பணம் கேட்க சொன்னாரா? ஆமா. நாட்டிலே மழை பொழியவில்லை, இல்லை. கோடை மழை பொழியவில்லை, பொலிமலகு காய்க்கவில்லை, சாரமழை பொழியவில்லை, சரமழகு காய்க்கவில்லை. இல்லையே. தங்கம் கிடைச்சாலும் கிடைக்கு, தவிடு கிடைக்க மாட்டுக்கு. கொடுப்ப கீரை புடுங்கி ஒண்ணு நாங்க கும்பிகளை வளர்த்த பஞ்சமா இருக்கோமே, அந்த கீரைக்கு கூட உப்பு கிடைக்க மாட்டுக்கு. அப்பேற்பட்ட பஞ்சம் வந்துருச்சு. அடிய கொடிய பஞ்சத்திலா நாங்க எப்படி ஐயா நாங்க பகுதி பணம் கொடுக்க முடியுமா? சண்டானா ஆமா, என்னைக்கு சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ, என்னைக்கு வந்து உட்கார்ந்தானோ, அன்று முதலால் நாட்டில் மழை பொழியவில்லை. இப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது. கொடிய பஞ்சம் ஆகி போச்சு. அப்பா ரஜிமுகாமர்ண காலத்தில நாங்க பகுதி பணம் கொடுத்தோம், பணிந்து நடந்தோம். ஆமா. அப்ப நாட்டிலே மழை பொழிந்தது, நீதி இருந்தது, நேர்மை இருந்தது. ஆமா. தயவு தாட்சணிகள் எல்லாம் இருந்தது. தயவு தாட்சணியம் இருந்தது. மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. வருடத்திற்கு 3 பூமி விளைஞ்சது. ஏ அப்பா, மாதம் மும்மாரி மழை என்றால் என்ன? நீதியின் எரியா மதுரையை ஆண்டு வந்தானே பொற்கை பாண்டியன். ஆமா, அவருக்கு ஒரு மலையும், சரி, கற்புடைய மங்கையர்களுக்கு ஒரு மலையும். ஆமா. வேதம் போச்சு வேதியர் கல் சிலையா இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுத்தாரே அந்த பிராமணர். ஆமா, அவருக்கும் ஒரு மழை விளைந்தது ஐயா. 1000 மந்திரத்தை லட்ச ஊறி ஓதுனார் பத்தியெல்லாம் வியாதியரு, அவருக்கு ஒரு மழை பெஞ்சிருக்கு. புருஷனையே கண்கண்ட தெய்வம்னு நினைச்சாலா யாரு? எந்த பெண்கள்? கண்ணகி இருக்கா பத்தியலா, அவளுக்கு பெஞ்சிருக்கு. இப்ப நீதி இருக்கா? நேர்மை இருக்கா? எவ்வளவுதான் நம்ம படிக்கட்டும், ஆமா, லஞ்சம் இருந்தா தான் வேலைக்கு போக முடியும். ஆமா, நம்ம எம்பிட்டு படிச்சு எம்பிட்டு மார்க் எடுத்து என்ன செய்ய முடியும்? அவன் மார்க் வாங்கியிருக்கானே, ஏமா மார்க் லிஸ்ட் அங்கிட்டு தூக்குது, லிஸ்ட் கீழே வை. வேலை நாளைக்கு உன் வீட்டுக்கு வரும், மணி அடிக்கும் அப்படின்பா. 1 லட்சத்துக்கு கூட 1 லட்சம் கொடுத்தா நமக்கு வீடு தேடி அதிகாரம் வேலை வந்துரும்ல. அப்ப நீதி கிடையாது. கற்புடைய மங்கையர் என்றால் என்னம்மா? அந்த காலத்துல பொம்பளைய என்ன தாத்தா மதுரைக்கு போயிட்டா பொம்பளைய வடக்க பார்த்து காலை நீட்ட மாட்டாளாம். அவர் வடக்கலா போயிருக்காரு. அதிகாரி வடக்க போயிட்டு தெற்க வந்தாருன்னா அவரை எதிர்த்து நான் காலை நீட்டி இருப்பேன் நிக்க மாட்டேன். இப்ப இருக்க தாய்மாரு என்ன எதுக்க காலை நீட்டுவான்னு நினைக்கியோ? எத்தி மிதிப்பா. அதானே காலையில அப்ப என் முடி இன்னமா உனக்கு எந்திரிக்கல பாத்தியலா? என்ன கேட்கான்னு பாத்தியலா? ஏழனே கேட்காளா? இல்ல ஒரு காக்கா கத்திருச்சு, காலையில விடுஞ்சிருச்சா உன் கட்டையில உணரலாம உறங்குதிய. கோழி கூப்பிட்டு நேரம் என்ன ஆகுது? ஏன்னா அந்த அண்ணாச்சி புதிய சாமி என்னாச்சு கடையில போய் உருமாவன் டீ வாங்கிட்டு வா. எட்டி மிதிப்பா. அந்த காலத்துல புருஷன் வேற சொல்ல மாட்டான்னா எப்படி? புதிய சாமின்னு இருந்தா கடையில போய் புளின்னு கேட்க மாட்டான். அப்ப எப்படி கேப்பா? கடைக்காரனாச்சு என்ன ரசத்துக்கு கரைக்கிறது இருக்கா? ரசத்துக்கு தக்காளி இல்லைன்னா இன்னொன்னு ரசத்துக்கு கரைப்போம். நானு அவர் கடைக்காரர் புரிஞ்சுக்கிடுவார். ரசத்துக்கு என்ன கரைப்போம்? புளிதான் கரைப்பாரு. புளி கரைச்சியா? நீ புருஷன் பேரு கருப்பசாமி இருந்தா கடையில போய் கருப்பட்டின்னு கேட்க மாட்டான். அண்ணாச்சி இனிப்பு சரட்டா இருக்கா? அதே தான். யாருக்கு கரைப்பாங்க? பானக்கா. பானக்கா
பானை கரையா அண்ணையா இனிப்பு சிறப்பு இப்போ உள்ள பொம்பளை என்ன பியாரையா சொல்லுதா புருஷன் அப்போ உள்ள பொம்பளைய முத சுவாமின்னா ஆமா நாதான்னா நாதான்னா மன்னவான்னா மன்னவா மன்னவா ஏண்டாங்கண்ணா ஏங்க அதுக்கடுத்து ஏங்கண்ணா ஏங்கண்ணா அதுக்கடுத்து கொஞ்ச நாளா கழிச்சு எனக்கு விவரம் தெரியும் போது எங்க டீச்சர் ஒரு ஆளு என்ன வீட்டுக்காரர் பக்கத்துல நின்னாரு அங்கே நாலாமலை நின்னா நானும் அங்கே பக்கத்துல நின்னேன் சரி இங்க இங்க இங்கயா இங்க எங்கங்கால என்னத்த இங்கங்க என்னது பாம்பு வந்துட்டான்னு பாக்கேன் பாம்பு வந்துருது பாம்பு சரியான பாம்பே புருஷனை இங்க இங்கங்க அதுக்கு அடுத்து கூப்பிட்டாலுங்க மச்சாமன் அத்தாமனா அடுத்து மச்சாமனா மச்சான் அடுத்து லூசுன்னா லூசு அடுத்து ஏழன்னா ஏல இப்ப யாரையும் சொல்லுதா கெட்டிக்கிட்ட அடிக்கவும் செய்தா அடிக்கே செய்தாளா நாட்டில் எப்படி மழை பொழியும் பெய்யாத ஐயா அந்த பிராமணன் என்றால் ஊர் போட்டு லெச்ச ஊர சொல்லி சிலையா இருந்தாலும் அதற்கு உயிர் கொடுக்காரே ஆமா அவர்தான் அந்தன பிராமணர் ஆமையா இப்ப என்ன செய்யறாங்க யாருனாலும் கொஞ்சம் முடிய வளர்த்துக்கிடுறாங்க அள்ளி கொண்டே போட்டுக்கிடுறாங்க நானும் பிராமணங்காங்க ஆமா நான் ஒரு ஊருக்கு போன வாரம் இருந்தேன் ஊர் பேர் சொல்லக்கூடாது சரி அந்த ஊர்ல போய் 3 ஐயர் வந்தாங்க உங்களை பார்க்கும் போதே ஐயர் மாதிரி தெரியல 2 நாளும் படிச்சிருக்காங்க கும்மிப்பாட தான் படிச்சாங்க ஆமா நானும் மந்திரம் சொல்ல போறாங்க முத்துமாரியம்மன் திருநாள் பாட்டுதான் முத்துமாரியம்மன் திருநாள் முத்தியாரியம்மன் திருநாளே முடிச்சுட்டாங்க 65,000 ஆளுக்கு ஒரு வேட்டி துண்டு வேற வருஷம் வரவலாம் இப்ப நான் 3 வருஷம் வரோம்ல அது மாதிரி வருஷமா வராங்க ஆனா வேட்டி துண்டு அங்க கொடுக்க அரிசி பருப்பு ஏன்னா அந்தன பிராமணர்களுக்கு நம்ம கொடுப்பது வழக்கம் தானே அரிசி நெல்லு காய்கறி கனி எல்லாம் கொடுப்போம்ல சரி இதை கொண்டுதான் உண்மையான அந்தன பிராமணாவால் அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாப்பிடுவது வழக்கம் அப்பதான் நம்ம கஷ்டம்லாம் நீங்கும் அத்தை குத்துக்கும் வந்தவங்க என்ன செய்வாங்க அதை கொண்டு போய் விட்டுட்டு ஆமா ஒயின் ஷாப் கடையில நின்று சரக்கு அடிச்சிட்டு போவாங்க பரவாயில்ல இந்த டைலாக் நல்லா தான் இருக்கு எப்படி நாட்டில் மழை பொழியும் மழையே பொழியாது ஆமா அதனால் மந்திரி தலையாரிகளே என்ன ஆதி பாதாள உலகத்திலேயுமே 12 வருட காலம் பருவமழை பொழியவில்லை பயிர் பெற்று விளையவில்லை சரி எங்களால் எப்படி பகுதி பணம் கொடுக்க முடியாது பொய் சொல்லுவோங்க அரங்கனிடம் ஆமா பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம் படையெடுத்து தயங்கவே மாட்டோம் கொடுக்கவே மாட்டோம் பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம் எழுத்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் சைனி அது கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம் சண்டை அது செய்வதற்கு கொடுக்கவே மாட்டோம் போடா மந்திரியா அரக்கனிடம் போய் சொல்லு எழுத்து சண்டை செய்ய சொல்லு எது வேணுமா சண்டக்கொடி நாட்ட சொல்ல அது தந்திர
என்ன என்ன அரக்கண்டா போய் சொல்லுங்க. போடா போய் சொல்லு அரக்கண்ட. வேணும்னா எங்களை எதிர்த்து சண்டை செய்ய சொல்லப்பா. கப்பப்பணம் வேணும்னா எங்கிட்ட கண்டிப்பா சண்டைக்கு வர சொல்லுடா. இத்த கொடிய நாட்டை சொல்லி யுத்தத்தை செய்ய சொல்லி. கொடியே கிழிஞ்சு போச்சு எங்க நாட்டை. எங்கன கொடி கிழிஞ்சிருக்கு? இல்ல அங்க 56 தேசத்துல பஞ்சம்ல. அப்படியா? ஆமா. கொடி கிளியலையாப்பா? கிழிஞ்சிருச்சா? ஆமா. அங்கெல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கீல, பரவாயில்ல, நீங்க கெட்டிக்காரங்க தான். ஆமா, 56 தேசத்திலையும் பஞ்சத்துல கொடியே இல்லையே. அதனால் போய்ங்க சொல்லுங்க அவங்க அரக்கணிடம். போய் சொல்லு மந்திரி, எங்களால் பகுதி பணம் கொடுக்க முடியாது, பணந்தி நடக்க முடியாது. ஆமா. அந்த மக்களும் சொன்ன பொழுது என்னம்மா என்ன மந்திரி தலையாரே அரக்கணிடம் ஐயாவே அரசமன்னா, ஐயாவே அரசமன்னா, ஐயாவோட வார்த்தை கேளு கேளு கேளு. என்ன என்ன அடியாளோட வார்த்தைகளும் ஐயா கேளுங்க கேளுங்க. இந்த மந்திரி தலையாரியை கண்ட பொழுது என்ன அசுரகுலமாகிய வல்லரக்கனானவன், அந்த வல்லரக்கனானவன் மந்திரி தலையாரி என்ன 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 போனது மாதிரியே போயிட்டு அந்த மொத்த உரசோடைய வாயில என்ன விவரம்? நான் போய் தான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். இல்லாட்டா என்ன செஞ்சிருப்பாங்க? இல்லன்னா 56 தேசத்திலையும் அடிக்க வாராம் மிதிக்க வாராம். ஐயா ஐயா அரசமன்னா, என்ன 56 தேச மக்களிடம் பகுதி பணம் அடித்து, ஆமா எறும்பு நாங்கள் பகுதி பணம் கேட்டோம். சரி, 56 தேச மக்களும் சொன்னார்கள், ஆமா, உங்களுடைய ஆட்சியிலே நீதி இல்லையா, நேர்மை இல்லையாம், தயவு தாட்சணைகளும் கிடையாதாம். பஞ்சகாலமா இருக்கான். பஞ்சம் வந்த காரணத்தினால நான் போனதுனால விட்டுட்டான். தலை தப்பிச்சது தம்புரான். யாரும் பகுதி பணம் கொடுக்க முடியாது, பயந்து நடக்க முடியாது. சண்டைக்கு கூப்பிடுதாங்க. அதற்கு மீறியே நம்மளுக்கு பகுதி பணம் வேணுமான என்ன சண்டைக்கு வர சொல்லுறாங்க, சண்டை கூடிய நாட்ட சொல்றாங்க. சண்டைக்கு வரியாடா? யுத்தத்துக்கு ரெடியாங்க. இன்னைக்கு வரியாடா? நீங்க 2 பேரும் போட்டு பாருங்களேன். நாளைக்கு வரியாடா? நார்த்தங்கா மோனே. யாரு மகனே? நார்த்தங்காய். அப்பா நார்த்தங்காயா? என்னது? அதான் நார்த்தங்காய் தின்னி பண்டாரோம். ஊறுகாய் நீ நக்கி திங்கல எனக்கு தெரியும். நீ நான் சாப்பிடல. நானும் அண்ணாவி மட்டும்தான் சாப்பிடல. குடத்து பின்ன